தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வெளிநாட்டு குரங்கை கடத்தி வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்ட பிரபல தமிழ் நடிகர் சிறைக்கு செல்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். வெளிநாட்டு குரங்கை கடத்தி வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்ட பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் சிறைக்கு செல்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் விக்ரம் விக்ரம், சியான் விக்ரம் என்று ரசிகர்களால் அன்புடன் அழைக்கப்படுபவர். அவர் இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தார். அதாவது, இந்தோனேசியாவிலிருந்து கடத்தி வரப்பட்ட ஒரு குரங்கு. இந்தோனேசியா நாட்டு காடுகளில் வாழக்கூடிய குரங்கு. இந்த குரங்கு வீட்டில் வளர்ப்பது சட்டப்படி குற்றம். இந்த குரங்கு மணிப்பூர் வழியாக கடத்தி வரப்பட்டு சென்னைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. விக்ரம் மாமனாரான சி.கே. ரங்கநாதன் அவருடைய முகவரிக்கு இந்த குரங்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த குரங்கு தற்பொழுது நடிகர் விக்ரம் வீட்டில் வளர்வதாக கூறப்படுகிறது. நடிகர் விக்ரம் அந்த குரங்கை மடியில் வைத்து கொஞ்சுவது போன்று ரீல்ஸ் வெளியிட்டுள்ளார். அந்த குரங்கு விக்ரமின் தலைமுடியை பிடித்து இழுப்பதும் விக்ரம் அந்த குரங்கை கொஞ்சுவதுமாக அந்த வீடியோ உள்ளது. தற்பொழுது அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது, பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த குரங்கு சம்பந்தமாக ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது, விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இந்த குரங்கு இந்தியாவை சார்ந்த குரங்கு கிடையாது, இந்தோனேசியாவை சார்ந்த குரங்கு. சட்டவிரோதமாக இந்தியாவுக்கு கடத்தி வரப்பட்டுள்ளது. தற்பொழுது விக்ரம் வீட்டில் வளர்கிறது. வனத்துறைக்கு தகவல் கொடுத்துள்ளனர். வனத்துறை விசாரணை ஆரம்பித்துள்ளதாக கூறப்படுகிறது. நடிகர் விக்ரம் சிக்கலில் மாட்டியுள்ளார். உடனடியாக இன்ஸ்டாகிராமில் அந்த வீடியோவை நீக்கியுள்ளார். அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகிறது. பொதுவாக வன உயிரினங்களை வீடுகளில் வளர்க்கக்கூடாது. வனத்தில் வாழக்கூடிய உயிரினங்கள் வனத்தில்தான் வாழணும். நம்ம நாட்டில் வாழ்கிறோம், நம்மளை கொண்டு போய் காட்டில் வாழ விட்டால் எப்படி இருக்கும்? நமக்கு மனசு தாங்குமா? இங்கே மனித உயிர்களோடு வாழ்ந்து பழகிய நாம் காட்டில் போய் நம்மளை விட்டால் பேச்சு தழுவியோட ஆள் கிடையாது. அப்படியே வன விலங்குகளோடு சேர்ந்து தான் வாழ வேண்டியது வரும். சாப்பாட்டுக்கு என்ன செய்வோம், உணவுக்கு என்ன செய்வோம்? நம்ம சாப்பிட்ற இந்த உணவு அங்கே கிடைக்குமா? அதே மாதிரி தான் வன உயிரினங்கள், குரங்குகள், இந்த மாதிரி உயிரினங்களை கொண்டு வந்து நம்ம வீட்டில் வளர்த்தோம்னா அதோட இனத்திலேருந்து அதை பிரித்து இங்கே நம்ம கொண்டு வர்றோம். அதோட இனம் ஒரு பேச்சுத்தனை கூட அந்த இனம் கிடைக்கல. இன்றைக்கி மனிதர்களோட வீடுகளில் வாழுது. சிறை வாழ்க்கை மாதிரி தான். காட்டில் கிடைக்கிற சாப்பாடு இங்கே கிடைக்காது. உண்மையிலேயே அது ஒரு அணுவாக கொள்கிற மாதிரி தான். இன்றைக்கி கிளி வளர்க்கக்கூடாதுன்னு அரசாங்கம் தடை போட்டிருக்கு. கிளியெல்லாம் இப்போ பறிமுதல் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி தான் இப்போ இந்தோனேசியா நாட்டு குரங்கு வீடுகளில் வளர்க்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது. அந்த குரங்கு கடத்தி வரப்பட்டு நடிகர் விக்ரம் வீட்டில் வளருது. இப்பொழுது வனத்துறை விசாரணையை ஆரம்பித்துள்ளது. சிக்கலில் மாட்டியுள்ளார் விக்ரம். பொதுவாக தயவு செஞ்சு வன உயிரினங்களை வீட்டில் வளர்க்காதீங்க. அதாவது எந்த ஊரில், எந்த காட்டில், எந்தெந்த இடத்துல வாழணுமோ வாழட்டும். நம்ம செல்லப்பிராணின்னு சொல்லி கொண்டு வந்து நம்ம வீட்டில் வளர்த்து அதுகளை சித்திரவதை பண்ண வேண்டாம்.